ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, யூனிக்கான செயின் அண்ட் இயரிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு ஐபின் எடுத்திருக்கேன். அது ஒரு பீட்ஸ் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிவிட்டு எண்டில் கட்ரு வச்சுட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். ட்விஸ்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு செயின் எடுத்துகிட்டு இந்த செயின் இதில் கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஐபின் எடுத்துகிட்டு இதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு எண்டில் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து ஒரு பீட்ஸு போட்டுட்டு இன்னொரு எண்டில் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மடக்கி விட்டுக்கிறதுக்கப்புறம் அந்த செயின் ஒன்று எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கணும். இப்போ நான் 2 பக்கத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, அளவுலாம் கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு அதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு மேலே எப்படி நம்ம 2 பீட்ஸ் கோத்தோமோ அது மாதிரி கீழே 2 பீட்ஸ் கோத்துக்கிறேன். இதுமாதிரி 2 செயின்லையுமே நான் கோத்துக்கிறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. இப்போ நான் 2 செயின்லையும் கோத்துக்கிட்டேன். இப்போ ஒரு ஜம்ப்ரிங் எடுத்துகிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு அதில் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டுக்கப்புறம் இதில் வந்து 2த்தையும் லாக் பண்ணிக்கிட்டு டைட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்கோம் 2த்தையும் ஜம்ப்ரிங்கில் போட்டு டைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்படி ரெடி ஆகிடும். அடுத்து வந்து நம்ம ஹெட்பின் எடுத்துகிட்டு அது வந்து பெரிய சைஸாக இருக்கிறத கட் பண்ணி வைக்கணும். சின்னதாக கட்டர் வச்சு நல்லா டைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் சின்ன பீட்ஸு போட்டுட்டு நம்ம அதில் எப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டோமோ அதுமாரி இதில் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு செயின் போட்டு 2 பக்கமும் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பெரிய செயின் எடுத்து 2 பக்கமும் இப்படி தான் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஜம்ப்ரிங் எடுத்துகிட்டு அந்த ஜம்ப்ரிங்கில் வந்து இந்த பெரிய செயின் ஒன்று சின்ன செயின் ஒன்று இதுமாரி 3 செயினாக கோக்க போகிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்றதுனால 3 செயின் கோத்துக்கிறேன். இப்போ கோத்துட்டு அந்த ஜம்ப்ரிங்கை வந்து டைட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த ஜம்ப்ரிங்கையும் ஒன்றா வச்சுட்டு நல்லா லாக் பண்ணால் க்யூட்டான செயின் ரெடி ஆகிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இயரிங். இதில் வந்து நம்ம ஒரு ஹெட்பின் எடுத்துகிட்டு அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். செயின் போட்டு கரெக்டாக லாக் ஆகிட்டு இதுமாதிரி 2 பக்கமும் பண்ண போகிறோம். ஒரு பெரிய செயின் ஒரு சின்ன செயின் இந்த மாதிரி 3 செயின் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இதுமாரி எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஒரு ஐபின் எடுத்துகிட்டு அந்த ஐபினை வந்து ஒரு பெரிய சைஸ் பீட்ஸ் போட்டுட்டு கட்ரு வச்சு நல்லா டைட் பண்ணி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய செயின் ஒன்று சின்ன செயின் ஒன்று எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கட்ரு வச்சு டைட்டாக லாக் பண்ணால் க்யூட்டாக லாக் ஆகிடும். இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் மெஷர்மெண்ட்லாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம ஹேங்கிங் ஒர்க்கு போகிறோம். இதுக்கு ஹேங்கிங் ஒர்க் எடுத்துகிட்டு இதில் கரெக்டாக பண்ணிட்டா க்யூட்டான செயின் அண்ட் இயரிங் ரெடி ஆகிடும். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.